நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலேயே ரொம்ப டெடிகேட்டடான சர்வீஸ். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் கூட வருவாரு, பார்ப்பாரு, போயிருவாரு. ஆனா நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்ட கூடயே இருந்து பார்த்து அந்த கேரிங் குடுக்கறது வண்டர்ஃபுல் ரைட்டா? அந்த மாரி அந்த நர்சிங் கோர்ஸ்ல பிஎஸ்சி நர்சிங் ஆனர்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுவும் நீட் ஸ்கோர வச்சு ஒரு பெஸ்ட் காலேஜஸ்ல கிடைக்குது அப்படின்னா, அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? எங்க சார் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ். ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு தெரியும். ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில வந்து ரொம்ப அருமையா மாணவர்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீட், ஜேஇ, தென் ஐசர், கியூஎட் எக்ஸாம்ஸ் இத பத்தியெல்லாம் நெறைய மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுத்து, அவங்கள ஒரு ஒரு நார்மல் ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான ஒரு காலேஜ்ல போய் இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு குறிக்கோளோட டீம் வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த ஆர்ஜிஆர் அகாடமி பத்தி கம்ப்ளீட் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். வீடியோஸ் அதுக்கேத்த மாரி நெறைய உங்களுக்கு கன்டென்ட் டெய்லி பேசிஸ்ல காலையிலயும் சாயந்தரமும் குடுத்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? லைக் பட்டன கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழ ஹைப்ன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க யாருக்கெல்லாம் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சா நல்லா இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே ஷேர் ஆயிடும். ஓகே. இதுல நம்ம பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி இருக்கு இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அனௌன்ஸ்மென்ட் ஒண்ணு குடுத்தாங்க. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்கிற குழந்தைங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலயோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கோட்டால இருக்கக்கூடிய 15% இ எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மட்டும் இல்லாம என்ன என்ன நர்சிங் அதுவும் வந்து ஹானர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்க படிக்க முடியும் அப்படின்ட்டு, அதுவும் நீட் ஸ்கோர் மூலியமா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுல என்னெல்லாம் வந்து காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். யுஜி மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி இதுல போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ரவுண்ட் 1 யுஜி 2025 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அத நம்ம கிளிக் பண்ணினோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் வந்து பிடிஎஃப் ஒண்ணு ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா குடுத்துருக்காங்க. ஒரு 6 பேஜுக்கான லிஸ்ட் இருக்கு. ரைட்டா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல போயிட்டு கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப்ப நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ சீட்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த காலேஜ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் நேம் குடுத்துருக்காங்க, இன்ஸ்டிடியூட் டைப் குடுத்துருக்காங்க, தென் இன்ஸ்டிடியூட் நேம் குடுத்துருக்காங்க, கோட்டா குடுத்துருக்காங்க, பிரான்ச், கேட்டகரி என்னால குடுத்துருக்காங்க, டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு. அப்ப இதுல வந்து ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி என்சிடி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியில இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வரக்கூடியது. 2வது இன்ஸ்டிடியூட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ல இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால காட்டுது. அப்புறமா உத்தரப்பிரதேஷ்லயும் இருக்கு. தென் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப்? பிஎஸ்சி நர்சிங் நீட் யுஜி மூலியமா தான் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எடுக்குறாங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் நேம் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த டெல்லி என்சிடி பிஎஸ்சி நர்சிங் நீட் யுஜில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க கேட்டகரி பிசி, இடபிள்யூ, ஓப்பன் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பிஹெச், தென் எஸ்சிக்கு, தென் எஸ்டிக்கு, தென் இந்த மாரி ஒவ்வொன்னா இருக்கு இல்லையா? இதுல காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அகிலா காலேஜ் ஆஃப் நர்சிங், அகிலாபாய் காலேஜ் ஆஃப் நர்சிங் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு மார்க் ரைட்டா? இங்க. அது எங்க? டெல்லி என்சிடி. இதுல பிஎஸ்சி நர்சிங் டெல்லி என்சிஆர் வந்து கோட்டா வந்து என்னன்னா, நேஷனல் கேபிட்டல் ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கான இந்த கோட்டா. பிஎஸ்சி நர்சிங் எது அது? ஹானர்ஸ் கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங். இதுல எடுத்தோம்னா, டோட்டல் சீட்ஸ் பிசி கேட்டகரிக்கு 11, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 4, ஓபி கேட்டகரிக்கு 17, ஓபி பிஹெச்க்கு 1, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, எஸ்டிக்கு வந்து 3, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, தென் இடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. ரைட்டா? அடுத்தது இங்க வேற அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் இங்க நம்ம பார்த்தது வந்து என்சிஆர், பிஎஸ்சி நர்சிங் டெல்லி கேபிட்டல் ரீஜன்ல இருக்கிறவங்க. அதுலயே ஆல் இந்தியா கோட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங்ல இதே காலேஜ்ல ஆல் இந்தியாக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. தென் காலேஜ் ஆஃப் நர்சிங் ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லி. இதுல வந்து சீட் எடுத்தனா பிஎஸ்சி வந்து ஆல் இந்தியா கோட்டா. ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர் கோட்டா இருக்கு, சிடபிள்யூ கோட்டா இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா கொடுத்திருக்காங்க. தென் பிஎஸ்சி நர்சிங் ஐபி சிடபிள்யூ கோட்டா அது ஒண்ணு நம்மளுக்கு இது ஆர்எம்எல் கோட்டா ஆர்எம்எல் காலேஜ்ல இருக்கு. தென் காலேஜ் ஆஃப் நர்சிங் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் காலேஜ் தென் நியூ டெல்லியில இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர் கோட்டா, கேபிட்டல்
ரீஜன்ல இருக்கிறவங்க. அதுக்கப்புறமா அதுலயும் ஆல் இண்டியா வந்து கோட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூ கோட்டாவும் அதுலயும் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஆஃப் நர்சிங் எல்ஹெச்எம்சி நியூ டெல்லி. அகைன் வந்து டெல்லியில இருக்கு. இதுலயும் ஆல் இண்டியா கோட்டா இருக்கு. இது என்சிஆர் வந்து சிடபிள்யூ கோட்டா இருக்கு. சில்ட்ரன் ஆஃப் விடோ அந்த வார்டு கோட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நம்ம அப்ளை பண்ணி எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஆஃப் நர்சிங் ஆர்ஏகே கான் நியூ டெல்லி, ராஜ்குமாரி அம்ரித் கவுர் காலேஜ் ஆஃப் நர்சிங். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாஸ் வந்து சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங்ல. சப்தர்ஜுன் ஹாஸ்பிட்டல் டெல்லி ஆல் இண்டியா கோட்டா அவைலபிள். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிசிடபிள்யூ கோட்டா அவைலபிள். அடுத்தது டெல்லிக்கு அடுத்தது பார்த்தோம்னா கர்நாடகா. கர்நாடகால இஎஸ்ஐசி காலேஜ் ஆஃப் நர்சிங் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நர்சிங் கோட்டா. இஎஸ்ஐ ஐபி இன்சூர்டு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா இருக்கு இல்லையா, இஎஸ்ஐசியில் அவங்க குழந்தைங்களுக்கான கோட்டா பிஓசி நர்சிங். இதில் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இது கர்நாடகா ஸ்டேட்ல இஎஸ்ஐ கோட்டா. இது எல்லாமே உங்களுக்கு இஎஸ்ஐ வார்டு கோட்டால கர்நாடகாவில் இருக்கு. அதுக்கு அடுத்தது குல்பர்காக்கு அப்புறமா இதுல நம்ம பார்த்தது வந்து குல்பர்கா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா நகர், அங்க ஒரு பெங்களூரு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ வார்டு கோட்டா இருக்கு இந்திரா நகர்ல. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா நகருக்கு அடுத்தது வந்து உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் அகைன் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். காலேஜ் ஆஃப் நர்சிங் பிஹெச்யூ வாரணாசி, த டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால இருக்கு. சப்போஸ் நீங்க ஆல் இண்டியா கோட்டால இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து சீட் எடுக்கணும், எனக்கு வந்து நான் நீட் எழுதினேன், எம்பிபிஎஸ் பார்க்கலான்னு பார்த்தேன், ஆனால் எம்பிபிஎஸ்க்கு வந்து சீட்டு கிடைக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கு. அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நர்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உத்தரப்பிரதேஷ், தென் கர்நாடகா, டெல்லி, என்சிஆரில் சில சீட்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் ஹானர்ஸ் கோர்ஸ் இருக்கு. இதை நீங்க தயவு செய்து அப்ளிகேஷன் இப்ப அவைலபிள் இருக்கு, 31ஆம் தேதி வரைக்கும் ஃபில் பண்ணி இந்த சீட்டை நீங்க எடுத்துக்கலாம். நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு, நிறைய இடத்துல டிமாண்ட் இருக்கு. அப்ராட்லாம் போனீங்க அப்படின்னா டாக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க பெஸ்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு. ஓகே, இது சம்பந்தமா உங்களுக்கு மற்ற தகவல் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் லிங்க் கொடுத்துருக்கோம் ரைட்டா. அந்த லிங்க் போய் கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸை கொடுத்து உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதில் போட்டிங்க அப்படின்னா நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. என்கிட்ட நீங்க டைரக்டா பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நர்சிங் வந்து படிச்சா நல்லா இருக்கும், அதுவும் நல்ல காலேஜஸ்ல ஆல் இண்டியா கோட்டால அதுவும் ஆனர்ஸ் கோர்ஸ் எடுத்தா பிளான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கலாம், சைடு வீட்டுல இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நெய்பரா இருக்கலாம், ரிலேஷனா இருக்கலாம், இவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆர்ஜிஆரோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி கீழே ஐப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அதுவே ஷேர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, தேங்க்யூ.